ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 1வது வசனம். யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள். எல்லாரும் திரும்ப ஒரு தடவை வாசிப்போம். யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய வார்த்தைகளுக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களோடு பேசும். நீர் எங்களுக்கு ஜீவனுள்ள வசனங்களை வைத்திருக்கிறீர். நித்திய ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் இருக்கிறது. எங்களுக்கு தேவையான எல்லா வார்த்தைகளையும் உம்முடைய ராஜ்யத்திலிருந்து, உம்முடைய பொக்கிஷத்திலிருந்து தருவீராக. அடியேன் வாயில் உம்முடைய வார்த்தையை வைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இது ஜனங்களுக்கு போய் சேரட்டும், இருதயங்களில் போய் கிரியை செய்யட்டும், வாழ்க்கையிலே மாற்றத்தை உண்டாக்கட்டும், மறுரூபத்தை உண்டாக்கட்டும். நீர் இவர்களுக்கென்று செய்ய போகிறதை முன்னறிவிக்கிறீர். நீர் செய்து நிறைவேற்ற நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. நீர் விரும்பின காரியத்தை செய்து முடிக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எல்லாருடைய இருதயங்களும் திறக்கப்பட்டிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமெனாவது சொல்லலாமா எல்லாரும்? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, தேவதூதர்களை உபயோகப்படுத்தும் தேவன். தேவதூதர்களை உபயோகப்படுத்தும் தேவன். நம்முடைய வாழ்க்கையின் பல பகுதிகளில் ஆண்டவர் தம்முடைய தூதர்களை நமக்காக பயன்படுத்துகிறார். ஆண்டவர் தம்முடைய தூதர்களை நமக்காக அனுப்புகிறார். ஸ்தோத்திரம். நமக்காக அனுப்பப்படுகிற தூதர்கள், எல்லாரும் சொல்லுங்க, நமக்காக அனுப்பப்படுகிற தேவதூதர்கள். ஹல்லேலூயா. யாக்கோபு தேவதூதர்களை சந்திக்கிறான். இந்த தேவதூதர்கள் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு தூதனை அல்ல, ஒரு சேனையை அவன் சந்திக்கிறான். இந்த தேவதூதர்களை குறித்து யாக்கோபு சொல்லுகிறான், இது தேவனுடைய சேனை. ஆமென். தேவனுடைய சேனை, ஒரு இராணுவம் போல் இருக்கிறது தேவதூதர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அவர்களுக்கு கட்டளை கொடுக்க முடியாது. அவர்களை சிருஷ்டித்த தேவன் அவர்களுக்கு கட்டளை கொடுக்க முடியும். ஆமென். ஸ்தோத்திரம். சில காரியங்களை தேவதூதர்களை குறித்து சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவதூதர்களை அனுப்பி அவர் செய்கிற மகத்துவமான சில அற்புதமான கிரியைகளை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சொப்பனத்தில் யாக்கோபு தேவதூதர்களை தரிசிக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் இந்த இடத்தில் நேரடியாக தேவதூதர்களை சந்திக்கிறான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொப்பனத்தில் தேவதூதர்களை தரிசித்த யாக்கோபு, ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் அவர்களை பிரத்யட்சமாக நேரடியாக பார்க்கிற ஒரு கிருபையை அவன் பெற்றுக்கொள்கிறான். ஸ்தோத்திரம். சொப்பனத்தில் பார்த்தவன் நேரடியாக பார்க்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவதூதர்கள் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வீழ்ச்சி அடைந்த ஒரு தேவதூதர்கள் கூட்டத்தை குறித்து நாம் அங்கே வாசிக்க முடியும். 2 விதமான தேவதூதர்கள். ஒன்று வீழ்ச்சி அடைந்த தூதர்கள், அவர்கள் தேவதூதர்கள் அல்ல, இப்பொழுது பிசாசாக இருக்கிறார்கள். இன்னொன்று பரலோகத்தில் தேவனோடு ஸ்தோத்திரம் இருக்கிற தேவனுடைய தூதர்கள், வீழ்ச்சி அடையாத தேவதூதர்கள். ஆமென். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடவில்லை என்று 2 பேதுரு 2:4 நாம் வாசிக்கிறோம். அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக அவர்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். தேவதூதர்கள், விழுந்து போன தூதர்களுக்கு இன்னொரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்கவில்லை. விழுந்து போன மனிதனுக்கு பல வாய்ப்புகளை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நம்மை விட தேவதூதர்கள் கொஞ்சம் ஸ்தோத்திர பெரியவர்களாக இருந்தாலும் அவர்கள் ஆவியாக இருக்கிறாங்க. இன்னைக்கு நாம் எல்லா இடத்திற்குள்ளேயும் போக முடியாது. தேவதூதர்களால் என்ன செய்ய முடியும்? போக முடியும். வேதத்தில் பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம்.
ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, அவர்களை விட நீங்களும் நானும் ஸ்லாக்கியம் பெற்றவர்களாக கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த தேவ தூதர்கள் அவரை அப்பா பிதாவே என்று அழைக்க முடியாது. நீங்களும் நானும் அவரை தகப்பன் என்று அழைக்கிற கிருபையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். தேவ தூதர்களை நாம் ஆராதிக்க கூடாது. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 8வது வசனம். யோவான் அப்போஸ்தலன் இந்த தரிசனத்தை பார்த்தபோது இவன் கீழே விழுந்து இந்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்திலே விழுகிறான். அப்பொழுது அந்த தேவதூதன் சொல்லுகிறான், வெளிப்படுத்தல் 22:9, நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள் என்று தேவதூதனே சொல்லுகிறான். ஆகவே தேவதூதர்களை நாம் ஆராதிக்க கூடாது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. தேவதூதர்களை வணங்கக்கூடாது. இன்னைக்கு அநேகர் தவறான உபதேசத்தில் இருக்கிறார்கள். தேவதூதர்களை பிரைஸ் பண்றாங்க, தேவதூதர்களை புகழுகிறார்கள். ஸ்தோத்திரம். தேவதூதர்கள் தேவனை புகழுகிறார்கள். ஹல்லேலூயா. படைத்தவரை விட்டுவிட்டு அவரால் படைக்கப்பட்டதை வணங்குகிறார்கள். இதுவும் ஒரு பெரிய விக்கிரக ஆராதனை. ஆண்டவர் படைத்ததை வணங்குவது ஆராதனை அல்ல, படைத்தவரை வணங்குவது ஆராதனை. எல்லாரும் சொல்லுங்க, படைத்தவரை வணங்குவது, படைப்புகளை அல்ல, படைத்தவரை நாம் ஆராதிக்க வேண்டும். இந்த தேவ தூதர்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், மார்க்கு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து அந்த 3 சோதனைகளையும் ஜெயித்த போது இந்த தேவதூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்கிறார்கள் என்று மத்தேயு 4:11 நாம் வாசிக்கிறோம். மார்க்கு 1:13 ஊழியம் செய்தார்கள் என்று வாசிக்கிறோம். அவங்க செய்கிற ஊழியம் பணிவிடை ஊழியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே இவர்கள் நமக்கு பணிவிடை செய்யல, தேவனுக்கு பணிவிடை செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்டவர்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஸ்தோத்திரம். நமக்கு அல்ல. சிலர் நினைக்கிறாங்க தேவதூதரை நம்ம கூப்பிட்டா நமக்கு வந்து பணிவிடை செய்வான். அப்படி கிடையாது. தேவதூதர்கள் நமக்கு, நாம் அழைத்து நமக்கு பணிவிடை செய்வதற்கல்ல, கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்காக அவர்களை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். நமக்கு எந்த நிலையில் அவர்கள் தேவனால் அனுப்பப்பட்டு நம்முடைய வாழ்க்கையிலே அவர்கள் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள் என்பதை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். ஏசாயா 14ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது, அதிகாலையின் மகனாகிய விடிவெளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விழுந்து போன தூதனை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை இது. அந்த லத்தீன் மொழியில் லூசிஃபர் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் நமக்கு இல்லை, லத்தீன் மொழியில் லூசிஃபர் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டனால இந்த விழுந்து போன தூதர்களின் கூட்டத்தோட தலைவன் லூசிஃபர் என்று அழைக்கப்படுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பிசாசுகள், தூதர்கள், விழுந்து போன தூதர்கள், பிசாசுகளை நாம் நம்ப வேண்டாம், நம்பக்கூடாது. பிசாசுகள் இருப்பதை நம்ப வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். இன்றைக்கு இன்னொரு உபதேசம் எப்படி இருக்குன்னா, சபையில் போதகர்கள், ஊழியக்காரங்கள்லாம் கிறிஸ்தவங்களை பயமுறுத்துவதற்காக பிசாசுன்னு ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பிசாசுன்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசுகள் இருப்பதை நம்ப வேண்டும், பிசாசை நம்பக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவதூதர்கள் இருப்பதை நம்ப வேண்டும், தேவதூதர்களை நம்பக்கூடாது. ஏனென்றால் தேவதூதர்கள் மேல் நாம் நம்பிக்கை வைக்க அழைக்கப்படவில்லை, தூதர்களை படைத்த தேவன் மேல் நம்பிக்கை வைக்க நாம் பழகி கொள்ள வேண்டும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தேவனை விட நம்ம தேவதூதர்களை பெருசா நினைக்க கூடாது. தேவனிடத்துல தான் ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம். தேவதூதர்களால் ஜெபிக்க முடியாது. தேவதூதர்கள் நம்முடைய ஜெபத்தை அங்கே கொண்டு போய் சேர்த்து பதிலை கொண்டு வருவாங்களே தவிர, தேவதூதர்கள் அவ்வளோதான் அவங்களுடைய பணி. அவர்கள் நம்முடைய ஜெபத்திற்கு அற்புதம் செய்ய தேவதூதர்களால் என்ன செய்யாது முடியாது. அற்புதம் செய்கிறவர் கர்த்தர். ஆமென். கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புறார், அவ்வளவுதான். அங்க கிரியேட் செய்வது அவருடைய வல்லமை. ஹல்லேலூயா. தூதர்களை நோக்கி ஜெபிக்க கூடாது, கர்த்தரை நோக்கி தான் ஜெபிக்க வேண்டும். சிலர் தேவதூதனை பார்த்து பேசிட்டு இருப்பாங்க, மிகாவேலே, கேப்ரியலே அப்படின்னு. அதெல்லாம் தவறான ஒரு காரியம், வேதத்தில் இல்லாத ஒன்று.
கர்த்தரை நோக்கி தான் பேசணும், கர்த்தரை நோக்கி தான் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் யாரை கொண்டுனாலும் செய்வார். பைபிளில் தேவ தூதர்களுக்கு ஒப்பனையாக கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 11:10 நாம் வாசிக்கும் போது அது எப்படி எனில், இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன் தானே என்று கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். தூதர்களுக்கு ஒப்பனையாக தேவ ஊழியக்காரர்கள் சொல்றார் ஆண்டவர். வெளிப்படுத்தின விசேஷம் 1:20 அவர் தம்முடைய வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறார். அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தூதர்கள் என்றால் இந்த சபையின் ஊழியக்காரர்கள், போதகர்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆகவே ஆண்டவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த வானத்திலிருந்து தூதன் அனுப்பலாம், பூமியில் இருக்கிற ஊழியக்காரனையும் அனுப்ப முடியும். ஆகவே தேவ தூதர்கள் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டாம். ஸ்தோத்திரம். தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தர் தூதர்களுக்கு கட்டளை கொடுப்பதினால் தேவ தூதர்கள் நமக்கு உதவி செய்கிறாங்க. நீங்கள் அழைச்சி உதவியை தேவ தூதர்கள்ட்ட பெறக்கூடாது. அப்படி அது முறை கிடையாது. அப்படி உதவியும் வராது. நாம் தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும். 91 சங்கீதம் 11 நாம் வரும்போது, ஸ்தோத்திரம், தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். யார் கட்டளையிடுவார்? கர்த்தர் கட்டளையிடுவார். ஸ்தோத்திரம். நீங்கள் காலையில் எழும்பி எனக்கு பெரிய போராட்டம் இருக்குது, மிகாவேலே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுன்னு கேட்கக்கூடாது. அது தவறான உபதேசம். அந்த ஜெபத்திற்கு பதில் கிடையாது. ஆண்டவர் அதை விரும்ப மாட்டார். விக்கிரக ஆராதனைக்கு சமமாயிரும். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கணும். ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யும். ஆண்டவர் சொல்றாரு, நான் தூதர்களுக்கு கட்டளையிடுவேன். ஆமென். தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கிறது யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. உங்களுக்கு எந்த சமயத்தில் என்ன உதவி தேவையோ நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணா ஆண்டவர் தூதர்களை உங்களுக்காக கட்டளை கொடுத்து அனுப்புவதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். 24 hours 24 மணி நேரமும் உங்களுக்கு உதவி செய்ய பரலோகம் அவைலபிளா இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 24 மணி நேரமும் பரலோகம் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறது. நீங்கள் பரலோக உதவியை நாடினால் கர்த்தர் உங்களுக்காக தூதர்களை அனுப்புவார். ஹல்லேலூயா, அல்லேலூயா. தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கிற பவர் அவரிடத்துல தான் இருக்கிறது. ஸ்தோத்திரம். மத்தேயு 18:10 வரும்போது, இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள், அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்தில் என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சிறு பிள்ளைகளுக்காக நியமிக்கப்பட்ட தேவதூதர்கள். ஸ்தோத்திரம். அவர்களை பாதுகாப்பதற்காக தூதர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. குழந்தைகள், ஸ்தோத்திரம், கருவறையில் பாதுகாத்த தேவன் கருவறையை விட்டு வெளியே வந்து, ஸ்தோத்திரம், கருவறையிலிருந்து கல்லறை வரைக்கும் பாதுகாக்கிற ஒரே ஆண்டவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, கருவறையிலிருந்து கல்லறை வரைக்கும் என்னை பாதுகாக்கிற ஒரு நல்ல தேவன். வெளியே வந்ததுக்கப்புறம் ஆண்டவர் தூதர்கள் அவர்களுக்குன்னு நியமித்து, அந்த தூதர்கள் எப்பொழுதும் ஆண்டவர் சமூகத்தை தரிசித்து கொண்டே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கும் தூதர்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, தூதர்களால் ஜெபிக்க முடியாது, கீழ்ப்படிய முடியும். ஸ்தோத்திரம். தூதர்களால் அவங்க கீழ்ப்படிய தான் முடியும். அவங்க செய்வதற்காக, ஆண்டவர் சொல்கிற கட்டளையை செய்வதற்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்கள் போய் ஆண்டவரிடத்துல ஒன்றையும் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் நீங்களும் நான் அப்படி அல்ல. ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணா கர்த்தர் நாம் கேட்பதை நமக்கு தருகிற வல்லமை உள்ள தேவன். அவருடைய சித்தப்படி நாம் எதை கேட்கிறோமோ அவர் நமக்கு அதை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே மகத்துவமான கிரியைகளை செய்வதற்கு
ஆண்டவரால் அனுப்பப்படுகிற இந்த தேவதூதர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவதூதர்களுக்கு நன்றி செலுத்திடாதீங்க, கர்த்தருக்கு தான் நன்றி செலுத்தணும். நம்ம வார்த்தையும் வாழ்க்கையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டவர் பிரத்யட்சமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு தேவதூதனை அனுப்புனா கூட நீங்கள் அவனுக்கு தேங்க் பண்ணக்கூடாது, கர்த்தருக்கு தான் நன்றி செலுத்த வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் தேவதூதர்கள் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது அந்நியரை போல கூட தேவதூதர்கள் வருவாங்களாம். ஸ்தோத்திரம். சிலர் அந்நியரை உபசரிப்பது போல அறியாமல் தேவதூதரை கூட உபசரித்திருக்கிறாங்கன்னு எபிரேயர் 13:2 சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை செய்வதற்கு பல நிலைகளில் பல நபர்களை பயன்படுத்துகிறார். தேவனுடைய ஊழியர்களை பயன்படுத்துகிறார், தேவதூதர்களை பயன்படுத்துகிறார். தேவதூதர்களால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் குறுக்கிட்டு அவர் அற்புதமான கிரியைகளை நமக்கு செய்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இதெல்லாம் ஒரு கருவி தான், அவ்வளோதான். ஸ்தோத்திரம். ஆண்டவர் கிரியை செய்வதற்கான கருவிகள் தான் தவிர அவர்கள் துதிக்கப்படுவதற்கோ ஸ்தோத்தரிக்கப்படுவதற்கோ தகுதியானவர்கள் அல்ல. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய பேர் தேவதூதரில் ஆராதிக்கிறாங்க, தேவதூதரில் மகிமைப்படுத்துகிறாங்க. ஸ்தோத்திரம். நாம் இதெல்லாம் தெரிந்து கொள்ளணும். சிலர் தேவதூதரில் பற்றி ஆராய்ச்சி பண்ண போய் தவறான உபதேசங்களை கொடுக்குறாங்க. நரகத்தை குறித்து ஆராய்ச்சி பண்ண போய் தவறான உபதேசத்துக்குள்ளே போயிடுறாங்க. எதெல்லாம் நமக்கு தேவையோ தெரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தை சத்தியங்களை ஆராயணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதில் வெளிப்பாடுகள் ஆண்டவர் தருவார். ஸ்தோத்திரம். நரகத்தை ஆராய்ச்சி பண்ணி நம்ம என்ன செய்ய போகிறோம்? நரகத்துக்காக போக போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எது தேவையோ அதை நாம் என்ன செய்யணும்? ஆராய்ச்சி செய்ய வேண்டும். சாலமோனை குறித்து சரித்திரம் சொல்கிறது, அவன் கடைசியில் பின்வாங்கின நாட்களில் பேய்களை குறித்து ஆராய்ச்சி பண்ணி நிறைய புத்தகம்லாம் எழுதியிருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் வாழ்க்கை அந்தால போச்சு. எதை ஆண்டவர் கொடுத்த ஞானத்தை அவன் மிஸ்யூஸ் பண்ணி ஆண்டவுடைய வார்த்தைகளை ஆராய்ச்சி பண்ணியிருக்கலாம். அவ்வளோ நீதிமொழிகளை எழுதினவன் கடைசியில் பேய்களை குறித்து ஆராய்ச்சி பண்ணி தவறான வேண்டாத புத்தகங்களை எழுதி வைத்து விட்டான். ஸ்தோத்திரம். என்றைக்குமே ஆண்டவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்களை கிருபைகளை சரியாய் பயன்படுத்தும் போது அது நன்மைக்கு ஏதுவாக இருக்கும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கையில் அனுப்பப்படுகிற தூதர்கள், ஸ்தோத்திரம், கர்த்தர் அவர்களை அனுப்பி சில காரியங்களை செய்கிறார். செய்கிறவர் கர்த்தர். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அற்புதங்களை செய்கிறவர் கர்த்தர். அதை முதலாவது விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களுக்கு நாம் வரும்போது முதலாவது குறிப்பு, நற்செய்தியை அறிவிப்பதற்காக தூதன் அனுப்பப்படுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நற்செய்தியை அறிவிப்பதற்காக தூதன் அனுப்பப்படுகிறான். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மெய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியில் மந்தையை காத்து கொண்டிருக்கிறாங்க. உண்மையான மெய்ப்பனை பாருங்க, ராத்திரி இவங்க தூங்காம மந்தைய காவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றார். நல்ல பொறுப்புள்ள மெய்ப்பர்கள், கவனமுள்ள மெய்ப்பர்கள். ஸ்தோத்திரம். அவங்க உறங்கி கொண்டிருந்தாங்கன்னு சொல்லப்படலை, அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். ஆமேன். தூதன் ஒன்றை அறிவிப்பதற்காக அனுப்பப்படுகிறான். அவனா வர முடியாது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லாமல் அவனால் எதுவுமே செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்லாத ஒரு இடத்திற்கு அவனால் செல்ல முடியாது. ஆண்டவருடைய முழு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறவன் தான் தேவதூதன். அவனை வேற யாரும் இயக்க முடியாது. நீங்களோ நானோ தேவதூதன் என்ன செய்ய முடியாது, இயக்க முடியாது. கர்த்தர் ஒருவர் தான் அவர்களை இயக்க முடியும். ஆமென். ஏனென்றால் அவர்தான் சிருஷ்டி கர்த்தர். அவருடைய ஆணைக்கு, அவருடைய கட்டளைக்கு தான் இந்த தேவதூதர்கள் கீழ்ப்படிவார்கள். ஆமென். ஸ்தோத்திரம். நற்செய்தி அறிவிப்பதற்காக இந்த தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். சுற்றிலும் பிரகாசம் வந்தது, பயம் அவர்களை சுற்றி கொண்டது. 10ஆம் வசனத்தில் தேவதூதன் அவர்களை பார்த்து சொல்றான், பயப்படாதிருங்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? இவ்வளவு காட்சியை பார்த்தோன்னே பயந்து போனாங்க. அவர்கள் இதுவரை வாழ்க்கையில் பார்த்திராத ஒரு புதிய அனுபவம். ஸ்தோத்திரம். இதை பார்த்தபோது அவர்கள் அப்படியே ஷாக்காகி நிற்கிறாங்க. ஸ்தோத்திரம். இதை பார்த்தபோது அவங்களால ஒன்றும் செய்ய முடியலை. தேவனுடைய பிள்ளைகளே,
உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிற சில காரியங்களை நீங்கள் பார்த்து ஆச்சரியப்படுற விதத்தில் கர்த்தர் நிறைய கிரியைகளை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஏன் ஆண்டவர் இவனை அனுப்புகிறார்? இந்த தூதனை அனுப்பி இந்த நற்செய்தியை ஏன் அறிவிக்கணும்? 15ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அவர்கள் கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியம் எவ்வளோ அருமையாக புரிந்து கொள்கிறாங்க பாருங்க. அறிவித்தது தேவதூதன், ஆனால் அவர்களுக்கு தெரியுது இதை அறிவித்தது யார்? கர்த்தர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தரால் அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம். ஸ்தோத்திரம். அறிவிக்கப்பட்டதை பார்க்க வருவார்கள். ஏன் அனுப்பினார் கர்த்தர்னா, இவர்கள் என்னை தரிசிக்க வருவார்கள். ஆண்டவர் சில காரியங்கள் நமக்கு செய்வது எதற்காகவென்றால், நாம் அவர் பாதத்துக்கு வருவோம் என்பதற்காகவே கர்த்தர் சில காரியங்களை நமக்கு செய்கிறார். ஹல்லேலூயா. அவர் பாதத்தில் வந்து அவரை தரிசிப்போம், விடாமல் அவரை பற்றி கொள்வோம், அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம், அவரை நோக்கி நாம் ஸ்தோத்திரம் பரிசுத்தமாய் நீதியாய் வாழ்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். மந்தையை விட்டு பிரதான மெய்ப்பரை பார்க்க இவங்க வர்றாங்க. ஆமேன். எல்லாரும் சொல்லுங்க, மந்தையை விட்டு பிரதான மெய்ப்பரை பார்க்க வர்றாங்க. மந்தை ஊழியத்திற்கு அடையாளம். பிரதான மெய்ப்பர் என்பது ஸ்தோத்திரம் தேவனுடைய பிரசன்னத்துக்கு அடையாளம். உங்கள் வாழ்க்கையில் நாம் செய்கிற ஊழியங்களை விட ஸ்தோத்திரம் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிப்பது ரொம்ப முக்கியம். தேவனோடு இருப்பது ரொம்ப முக்கியம். மந்தையை விட்டு அவர்கள் பிரதான மெய்ப்பரை தேடி போறாங்க. ஸ்தோத்திரம். நீங்கள் செய்கிற காரியங்கள், நீங்கள் செய்து கொண்டிருக்கிறவைகளை சில நேரம் விட்டாதான் பிரதான மெய்ப்பரை தரிசிக்க, அவரோடு நெருங்கி இருக்க நம்மளால முடியும். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாவற்றுக்கும் மேல ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி யாருக்குன்னா, தேவனுக்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் அவருக்கு நீங்கள் முதலிடம் கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆண்டவருடைய சமூகத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். 17ஆம் வசனத்திற்கு வரும்போது, அவர்கள் பார்த்தது மட்டுமல்ல, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கண்டதை பிரசித்தம் பண்ணினார்கள். அறிவிக்கப்பட்டதை பார்க்க வந்தாங்க, கண்டதை பிரசித்தம் பண்ணினாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை செய்வது ஏன் தெரியுமா? நாம் அவர் நமக்கு செய்தவைகளை, நம்முடைய கண்களால் கண்டவைகளை, நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்தவைகளை ஒரு நபருக்காகிலும் பிரசித்தம் பண்ண வேண்டும். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள ஒரு நபரையாவது கிறிஸ்துவுக்குள்ள நடத்துறதுக்கு முயற்சி எடுங்க. இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள ஒரு ஆத்மாவையாகிலும் சபைக்குள்ள கொண்டுவதற்கு நீங்கள் ஒரு முயற்சி எடுங்கள். கட்டவிழ்த்து கட்ட வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, கட்டவிழ்த்து. கட்டவிழ்க்க வேண்டியது ரட்சிக்கப்படாத மக்கள் இடத்துல. அவர்களை கட்டவிழ்க்கணும். ரெண்டாவது, அவர்களை கிறிஸ்துவுக்குள் கட்ட வேண்டும். ஆமென். உபதேசத்தில் கட்டணும், சபைக்குள்ள கட்டணும், ஆண்டவருடைய வசனத்தில் அவர்களை கட்ட வேண்டும். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்திற்கு நாம் வரும்போது, ஸ்தோத்திரம், நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள் என்று கடைசி பகுதி சொல்லுகிறார். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவங்க நம்ம சபைக்குள்ள வரணும். அதற்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, பரலோகத்திற்கென்று நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் எங்கள் சபைக்குள் வருவதற்கு கர்த்தர் கிருபை தருவீராக. 2 வேளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கட்டவிழ்த்து கட்ட வேண்டும். ஸ்தோத்திரம். கட்டணும்னா முதல்ல கட்ட அவிழ்க்கணும். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு முன்பாக நாம் ஜனங்களின் கட்டுகளை அவிழ்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். நற்செய்தி அறிவிப்பதற்காக தூதன் அனுப்பப்படுகிறான். இரண்டாவதாக அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வசனங்கள்ல பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். சபையார் அவனுக்காக ஊக்கமாய் ஜெபித்தார்கள். இரண்டாவதாக, ஜெபத்திற்கான பதிலை சரியான இடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறான். ஜெபத்திற்கான பதிலை
சரியான இடத்துல கொண்டு வந்து சேர்க்கிறான். அவன் தான் தேவதூதன். கர்த்தர் அனுப்புகிற தூதன் அப்படிதான் இருப்பான், வேற எங்கேயோ கொண்டு விடலை. பேதுருவை விடுதலை ஆக்கி, ஸ்தோத்திரம், அவனை சபை நடந்து கொண்டிருக்கிற இடத்துக்கு நேராக கொண்டு போய் விட்டுட்டு அவன் போயிட்டான். தேவதூதன் அவனை விட்டு போய்விட்டான். பேதுரு 11ஆம் வசனத்தில் தெளிவு வந்தபோது கர்த்தர் தான் தூதனை அனுப்பினார் என்பதை அவன் மெய்யாய் அறிந்து, ஸ்தோத்திரம், நேராக எங்கே போகிறான்னா சபை கூடி ஜெபித்த, ஸ்தோத்திரம், யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வருகிறான் என்று பைபிள் சொல்லுகிறது. உங்கள் ஒவ்வொரு ஜெபத்திற்கும் ஆண்டவர் பதிலை சரியான நேரத்தில் சரியான விதத்தில் கர்த்தர் கொடுக்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஜெபத்திற்கான பதிலை சரியான இடத்துல கொண்டு வந்து சேர்ப்பான், வேற எங்கேயும் சேர்க்கலை. எங்கே கொண்டு சேர்க்கணுமோ அங்கே கொண்டு வந்து சேர்க்கிறான். யார் இவனுக்காக ஜெபித்தார்களோ அவர்களிடத்துல கொண்டு வந்து, இந்த பதில் யாருன்னா பேதுரு தான் அதற்கான பதில். ஆமென். பேதுரு விடுதலை ஆவதற்காக, பேதுரு உயிர் பிழைப்பதற்காக இரவெல்லாம் ஒரு கூட்டம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்த அந்த காலத்தில் வெகு சிலர் தான் கூடி ஜெபித்தார்கள். இன்றைக்கும் ஜெபத்திற்கு வருகிற மக்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். நீங்கள் எல்லாம் ஜெபம் பண்ண, ஆண்டவரே கிருபையை தாங்கப்பா, இந்த 21 நாள் ஜெபத்தில் வந்து பங்கெடுக்க கிருபை தாங்க. நாங்கள் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்களா இருக்கணும். ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த மக்களுக்கு பதில் வந்து சேருகிறது. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் ரொம்ப பலவீனமாக இருந்தீங்கன்னா, உங்களால் வர முடியாத சூழ்நிலைன்னா வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த நேரத்தில் இந்த 21 நாட்கள், திரும்ப சொல்கிறேன், வர இயலாதவர்கள், பலவீனமானவர்கள், ரொம்ப வயதானவங்க, மற்ற எல்லாரும் வந்து பங்கெடுங்க. ஜெபம் ரொம்ப அசாதாரணமான கிரியைகளை நம்ம வாழ்க்கையில் செய்ய வல்லமையுள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தூதன் அவனை தட்டி எழுப்பினான். அவன் கைகளிலிருந்து சங்கிலிகள் கீழே விழுகிறது. லேசா டச் பண்ணாலே போதும், அற்புதம் நடக்கும். ஆமென். அவனை நோக்கி தூதன் சொல்றான், உன் அறையை கட்டி பாதரட்சையை தொடுத்துக்கொள். அவன் சொல்றதெல்லாம் அப்படியே கேட்டு செய்கிறான். ஸ்தோத்திரம். சரியான இடத்துல கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டான். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இரவெல்லாம் ஜெபிக்கிற ஜெபம் வீண் போகாது. பதிலை உங்கள் வாழ்க்கையில் சரியாய் கொண்டு வந்து சேர்க்கும். ஒரு தூதனுடைய வேலை அதுதான். ஆமென். கர்த்தருடைய தூதனுடைய வேலை என்னது? நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை நம்முடைய கைகளில் கொண்டு கொடுப்பது தான் தூதனுடைய வேலை. எதற்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? அந்த பதில் உங்கள் கையில் வரப்போகுது இந்த வாரத்தில். விசுவாசித்த ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க? இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள அந்த பதிலை நீங்கள் காண்பீர்கள். ஆமென். தாமதித்தால் என்ன நடந்திருக்கும்? செய்த ஜெபத்திற்கு எதிர்மறையான பதில் வந்துவிடும். ஒருவேளை இந்த தூதன் போகாம இருந்திருந்தா, தாமதமாயிருந்தா, பேதுருவின் சிறையில் அவன் வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். பேதுரு மரித்து போயிருப்பான். தேவனுடைய பிள்ளைகளை, சில ஜெபங்களுக்கு உடனே பதில் தேவைப்படுகிறது. எல்லாரும் சொல்லுங்க, சில ஜெபங்களுக்கு உடனே பதில் தேவைப்படுகிறது. உடனே பதில் தரலன்னா வாழ்க்கை முடிஞ்சிடும். சிலுவையில் தொங்கி கொண்டிருந்த அந்த கல்லனுக்கு அவன் செய்த ஜெபத்திற்கு உடனே பதிலை இயேசு கொடுத்தார். கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தாருன்னா அவன் உயிரே போயிருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் சில ஜெபங்களுக்கு கர்த்தர் உடனே பதில் கொடுத்தனால தான் இன்னைக்கு நாம் உயிரோடு கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை தாமதமாயிருந்தா செய்த ஜெபத்திற்கு எதிர்மறையான பதில் வரும். என்ன பதில் வந்திருக்கும்? பேதுருவின் தலை வெட்டப்பட்டு விட்டதுன்னு ஒரு செய்தி வந்திருக்கும். நாம் செய்கிற அநேக ஜெபங்களுக்கு ஒருவேளை சரியான நேரத்தில் பதில் வராவிட்டால் எதிர்மறையான பதில் நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிடும். அந்த எதிர்மறையான பதிலை நாம் பெற விரும்பக்கூடாது. கர்த்தர் நாம் கேட்டதை கொடுப்பதற்கு, ஸ்தோத்திரம், அற்புதம் நிகழும் வரை, பேதுருவை காணும் வரை சபை ஜெபித்து கொண்டே இருந்தது. பதிலை பெறும் வரை சபை ஜெபித்து கொண்டே இருந்தது. இந்த காலை நேரத்தில் வலது கை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, ஜெபத்திற்கான பதிலை பெறும் வரைக்கும் தொடர்ந்து ஜெபிக்க கிருபை தருவீராக. ஹல்லேலூயா. சபையின் ஜெபத்தின் வல்லமையை சபை உணரணும். அன்றைக்கு கூடியிருந்த ஜனங்கள் ஜெபம் பண்ணாங்க, ஆனால் அவர்கள் ஜெபத்தில் இருக்கிற பவரை அவங்களே உணரலை. அதனால தான் அந்த ரோதை என்கிற சிறுப்பன் பேதுருவை கண்டுவிட்டு உள்ள போய் சொன்ன போது அவர்கள் நம்பல.
அநேக நேரம் நம்ம ஜெபத்தில் இருக்கிற வல்லமையை நம்மளால உணர முடியல. நான் ஜெபம் பண்ணி அப்படி நடக்கு, நம்ம ஜெபத்தை எல்லாம் கேட்கிறாரா இப்படி நினைக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்க ஜெபத்தை கேட்கிற ஒரு ஆண்டவர். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இவர்களின் விசுவாசத்தை இன்னும் ஆழப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் விசுவாசத்தை இன்னும் ஆழப்படுத்த விரும்புகிறார். ஆமென். இன்னும் ஆழமான ஒரு விசுவாசம் தேவை. அவங்க நல்ல ஜெபம் பண்ணாங்க, ஆனால் அவர்களுக்கே அந்த ஆழமான விசுவாசம் இல்லை. பேதுரு எப்படியா பிழைச்சி வருவான், விடுதலை ஆவாங்கிற நம்பிக்கை இல்லை, ஆனால் ஜெபம் பண்ணாங்க. 4 காரியங்களை நேற்று உபவாச ஜெபத்தில் சொன்னேன், இன்றைக்கும் சொல்ல விரும்புகிறேன். 1 பயத்தினால் செய்வது, இன்னொன்று கடமைக்காக செய்வது, 3வது கட்டாயத்தினால் செய்வது, 4வது விருப்பத்தோடு செய்வது. இந்த எந்த கேட்டகரியில் நம்ம இருக்கிறோங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். முதலாவது என்ன சொன்னேன்? பயத்தினால் செய்வது. சில பயப்படுவாங்க, யார் எதுவும் சொல்லிடுவாங்களோ அதுக்காக ஒன்று செய்வாங்க. ஸ்தோத்திரம். ஹோம்ஒர்க் எழுதிட்டு போகலன்னா பனிஷ்மெண்ட் கிடைக்கும், பயந்து போய் செய்வாங்க. 2வது கடமைக்காக செய்கிறது. ஸ்தோத்திரம். வேலையை எடுத்துக்கிட்டாலும் ஏதோ சம்பளம் வாங்கணும், அதுக்காண்டி ஒன்று செய்வோன்னு அவர்களுக்கு இன்வால்மெண்ட் இருக்காது, இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஆனால் கடமைக்காக செய்வாங்க. ஊழியத்திலும் அப்படி தான். சரி வந்தாச்சு ஊழியன்னு, அதனால் என்னத்தையா ஒன்று செய்வோம், ஏதோ ஒரு பிரசங்கத்தை பண்ணுவோன்னு நிறைய பேர் என்ன செய்வாங்க, ஏதோ ஒன்று கொடுத்துட்ருப்பாங்க. 3வது கட்டாயத்தினால் செய்வது. ஸ்தோத்திரம். யாரோ கம்பல்ஷன், யாரோ ப்ரெஷர் பண்ணுறாங்க. ஸ்தோத்திரம். அந்த கட்டாயத்தில் செய்வாங்க. இப்படி செய்யலைன்னா பிரச்சனை வரும், அதனால் செய்து கொண்டே இருப்பாங்க. கட்டாயத்தில் செய்வது. தகப்பன் தாயுடைய கட்டாயத்தில் சபைக்குள்ளே வந்து உட்கார்ந்துருப்பாங்க. கட்டாயத்தில் செய்வது. 4வது விருப்பத்தோடு செய்வது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே, நாங்கள் பயத்தினால் அல்ல, கடமைக்காக அல்ல, கட்டாயத்தில் அல்ல, விருப்பத்தோடு செய்ய கிருபை தருவீராக. எதை செய்தாலும், ஜெபம், ஆராதனை, ஊழியம் எதுவாக இருந்தாலும் விருப்பத்தோடு செய்ய கர்த்தர் கிருபை தருவீராக. இவர்கள் விசுவாசம் இன்னும் ஆழப்படுத்தப்படுகிறது. ஏதோ ஒன்றை செய்கிறோம் என்ற நிலையில் அல்ல, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பார், எனக்கு பதில் தருவார் என்ற நிச்சயத்தோடு தான் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போதே ஒன்றை சொல்லுகிறேன், புரிந்து கொள்ளுங்கள், என் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தருவார். இந்த நிச்சயத்தோடு முழங்கால் போடுங்க, அப்பதான் ஜெபம் கேட்கப்படும். உங்க ஜெபத்தில் விசுவாசம் ஆழமாக வேரூன்றும். ஆமென். உங்க ஜெபத்தில் விசுவாசம் ஆழமாக வேரூன்றப்பட வேண்டும், அறகுறையான விசுவாசத்தோடு அல்ல. 3வதாக அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களுக்கு வரும்போது, கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள். 3வதாக விடுவிக்க அனுப்பப்படுகிறான். ஸ்தோத்திரம். விடுவிப்பதற்காக அனுப்பப்படுகிறான். அப்போஸ்தலர்களை பிடிச்சி பொதுவான சிறைச்சாலையில் வச்சுட்டாங்க. ஆனால் ராத்திரியில் ஸ்தோத்திரம் தேவதூதன் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், உங்களை விடுவிப்பதற்கு கர்த்தர் தூதனை அனுப்புவார். நீங்கள் தூதனை அழைக்க வேண்டாம், நீங்கள் கர்த்தரை அழைச்சா போதும், கர்த்தர் தூதனை அனுப்புவார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லா அதிகாரத்திற்கும் மேல் தேவனுக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை இங்கே ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். ஒரு தூதன் அனுப்புறாருன்னா என்ன விஷயம்? அவன் யாரிடத்துல பெர்மிஷன் கேட்கல. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை விடுவிப்பதற்கு யாரிடத்திலும் அவர் அதிகாரம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் போய் யாரிடத்திலும் ரெக்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்க வாழ்க்கையில எதை செய்யணுமோ அவர் சரியாய் செய்வார். ஆமென். அவர் கிரியேட் செய்வதற்கு இந்த உலகத்தில் எந்த சக்தியும் எந்த அதிகாரமும் தடையாய் இருக்கவே முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் கிரியேட் செய்வதற்கு இந்த உலகத்தில் எதுவும் தடையாக நிற்கவே முடியாது. அதிகாரங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட விதத்தில் கர்த்தர் கிரியேட் செய்கிறவர், மேலான அதிகாரம் உள்ள தேவன். ஆமென். கைகளை அசைச்சு ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எல்லா அதிகாரத்திற்கும் மேல் தேவனுக்கு அதிகாரம் இருக்கு. அந்த அத்தாரிட்டி அவரிடத்தில், அந்த பவர் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. இதை நிரூபிக்கிறார் இந்த இடத்துல. ஸ்தோத்திரம். சிறைச்சாலைக்காரன்ட்ட எப்பா எங்க ஆட்கள் உள்ள இருக்கிறாங்க,
ஒரு தவறு செய்யலை, கொஞ்சம் வெளியே விடுங்க, நான் பேசுகிறேன் அப்படின்லாம் யார்கிட்டையும் கேட்க வேண்டிய அதிகாரம் இல்லை. எல்லாவற்றுக்கும் மேல் உரிமை உள்ள தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வதற்கு ஆண்டவர் யாரிடத்திலும் போய் பெர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு யாரிடத்திலும் போய் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அவரை நோக்கி ஜெபம் பண்ணா அவர் தேவதூதனையே உங்களுக்காக அனுப்புவார். ஹல்லேலூயா. இவர்களுக்கு அற்புதம் செய்யலாமா, பதில் கொடுக்கலாமான்னு ஆண்டவர் யார்ட்டையும் கேட்கவே மாட்டார். அவர் கிரியை செய்வதற்கு எதுவும் தடையாகவும் இருக்க முடியாது. அவர் நினைத்தா ஒரு நிமிஷம் போதும், ஒரு வினாடி போதும், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஜீவ வார்த்தைகளை அறிவிப்பதற்காக தூதன் அனுப்பப்படுகிறான். ஏன் அனுப்பப்பட்டான்? எல்லா அதிகாரத்துக்கும் மேல வானத்தில் இருக்கிற தேவனுக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். இரண்டாவதாக ஜீவ வார்த்தைகளை அறிவிப்பதற்காக. இந்த வசனம் எல்லாம் ஜீவனுள்ள வார்த்தைகள். அதனால தான் இந்த பைபிளை நல்லா வாசிக்கணும். ஸ்தோத்திரம். சில பைபிள்லாம் புதுசாகவே இருக்கும், வாஸ்த மாதிரியே இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த பைபிளை திறக்கிறோம். ஜீவனுள்ள வார்த்தைகள். இதை நீங்க வாசிக்க வாசிக்க உங்களுக்குள்ள ஜீவன் வந்து கொண்டே இருக்கும். 24ஆம் வசனம், அப்போஸ்தலர் 5:24, இவர்கள் விடுதலையாய் போன செய்தியை கேட்ட ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், அவர்கள் கலக்கம் அடைந்தார்கள். சத்ருவை கலங்கடிப்பதற்காக கர்த்தர் தூதன் அனுப்புவார். ஆமென். உங்களை விடுவிக்கும் போது, உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்யும் போது சாத்தான் திணறுகிறான், சாத்தான் கலங்கடிக்கப்படுகிறான். என்ன நடக்கு, என்ன செய்ய போறோன்னு தெரியாத அளவில் கலக்கத்தை பிசாசுக்கு கர்த்தர் உண்டாக்குகிறார். விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சங்கீதம் 34:7 வசனத்திற்கு நாம் வரும்போது, 34ஆம் சங்கீதம் 7வது வசனத்திற்கு நாம் வரும்போது, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். தூதன் அனுப்புறாரு, விடுவிக்கிறவர் யார்? கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சிறைச்சாலையிலிருந்து வெளியில தூதன் கொண்டு வந்தாலும் அங்க கிரியை செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். கர்த்தர் தான் விடுவிக்கிறார். தூதனை அனுப்புறாரு, கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். 34ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம், கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி. கர்த்தருக்கு பயப்படுறவங்களை சுத்திலும் ஒரு பாதுகாப்பு இருக்கு, ஒரு சுத்திலும் வேலி ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. யார் யார் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறார்களோ அவர்களை எந்த தீங்கு அணுகாதபடி உங்க வீட்டை சுற்றிலும் உங்களை சுற்றிலும் ஒரு தேவ தூதர்களுடைய பாளையம், ஒரு சேனையே வந்து இறங்கியும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை சுற்றிலும் ஒரு பாளையம் வந்து இறங்குது, தேவதூதர்களுடைய பாளையம். அதனால எதை கண்டு நாம் பயப்பட வேண்டும்? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நன்மையாய் செய்வார். நான்காவதாக லூக்கா 24ஆம் அதிகாரம் 5-6 வசனத்திற்கு நாம் வரும்போது, தடைகளை தகர்த்து சாட்சி பகர அனுப்பப்படுகிறான். தடைகளை தகர்த்து, எல்லாரும் சொல்லுங்க, தடைகளை தகர்த்து சாட்சி பகர அனுப்பப்படுகிறான். தடைகளை தகர்க்கணும். இயேசு உயிர்த்தெழுந்தாருங்கிற செய்தி உலகத்துக்கு தெரியும்னா ஒரு பெரிய கல் அங்க இருக்கு, அந்த கல்லை புரட்டி தள்ளணும். இந்த ஸ்திரீகள் எல்லாம் அவங்க பேசிக்கொண்டே வர்றாங்க, நமக்காக யார் இந்த கல்லை புரட்டி தள்ளுவா? ஸ்தோத்திரம். அவர்களுடைய கவலை அதுவாக தான் இருக்கு. அவங்க இயேசு உயிரோடு எழும்புவாரெல்லாம் நம்பலை, அதெல்லாம் மறந்து போனாங்க. அநேக பிரச்சனைகள், ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் நமக்கு மறந்து போனது போல இருக்கிறது. நான் உனக்கு சொன்னதை செய்யுமல உன்னை கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் சொன்னாலும் அநேக நேரங்களில் நாம் போகிற பாதை ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை நாம் மறந்து போக செய்கிறது. ஆனாலும் கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவதில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நமக்காக யார் இதை செய்ய போறா? அவங்க கவலையெல்லாம் அதுதான். உயிர் தெழுந்த இயேசுவை பார்க்க வரணும்னு வரல, மரித்த இயேசுவின் சரீரத்தை பார்க்க தான் வந்தாங்க. அங்கே ஆண்டவர் அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவரால் முடியாதது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை.
தடைகளை தகர்க்கணும், சாட்சி பகர்வதற்காக தூதனை அனுப்புறார். உங்க வாழ்க்கையில எவ்வளவு தடை இருந்தாலும் ஆண்டவர் தடையை உடைப்பதற்கு ஒரு தூதன் அனுப்புவார். ஹல்லேலூயா. அவர் சொன்னதை நினைவுபடுத்த, ஸ்தோத்திரம், அவர் என்ன சொன்னாரோ அதை நினைவுபடுத்த ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்புறாரு. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? லூக்கா 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் தூதன் அவர்களை பார்த்து சொல்றான், அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் தடைகளை தகர்த்து சாட்சி பகர ஏன் தூதனை அனுப்புறாருன்னா, அவர் சொன்னதை நினைவுபடுத்தணும். இயேசுங்க இல்லை, உயிரோடு எழும்பி விட்டார். அவரை குறைத்து மதிப்பிட முடியாது. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவை குறைத்து மதிப்பிட முடியாது. இயேசுவை குறுகின வட்டத்திற்குள் நிறுத்தவும் முடியாது. இயேசுவை குறைத்து மதிப்பிடவும் முடியாது, இயேசுவை குறுகின வட்டத்திற்குள் நிறுத்தவும் முடியாது. அவர், ஸ்தோத்திரம், சகல வல்லமையும் அதிகாரம் படைத்த ஆண்டவர். இந்த சீஷர்களும் ஸ்திரீகளும் அவரோடு ஊழியம் செய்தவர்கள் எல்லாம் அவரை ஒரு குறுகின வட்டத்திற்குள் நிறுத்த பார்க்கிறாங்க, ஒரு கல்லறைக்குள்ள அவரை நிறுத்த பார்க்கிறாங்க. ஸ்தோத்திரம். அநேக நேரங்களில் ஆண்டவர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல அற்புதம் செய்கிறவராகத்தான் நாம் அவரை நிறுத்தி விடுகிறோம். ஏதோ ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் கிரியை செய்கிறவராக அவரை நாம் பார்க்கிறோம். அப்படி அல்ல, அவர் எல்லா இடங்களிலும் கிரியை செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவர் எல்லா சூழ்நிலையிலும் கிரியை செய்ய முடியும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் எல்லா சூழ்நிலையிலும் அவரால் கிரியை செய்ய முடியும். அவர் எல்லா நேரங்களிலும் அவர் அற்புதமான கிரியைகளை விளங்க பண்ண தேவனால் முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரை ஒரு குறுகின இடத்துல அடைச்சு வைக்க விரும்பாதீங்க. அவரால் அதுக்குள்ள இருக்க முடியாது. அவர் சர்வ வல்லமை படைத்தவர். ஐந்தாவதாக ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திற்கு வரும்போது, ஆதியாகமம் 21:17ஆம் வசனத்திற்கு வரும்போது, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டான். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்துல தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு செய்ததை கண்டு அனுபவிப்பதற்காக தூதன் அனுப்பப்படுகிறான். நமக்கு அவர் செய்வதை காணவும் அனுபவிக்கவுமே கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புறாரு. ஆண்டவர் இந்த ஆகாருக்கு செய்ததை முதலாவது அவர் பார்க்க வேண்டும். அவள் முதலாவது சொல்லுங்க, பார்க்க வேண்டும். ரெண்டாவது அனுபவிக்க வேண்டும். இது ஒரு ஜெபமா நாம செய்யலாம். ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்பவைகளை காண கிருபை தாரும், அனுபவிக்க கிருபை தாரும். வலது கை உயர்த்தி, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்ய போவதை காண்பதற்கும் கிருபை தாரும், அனுபவிப்பதற்கும் கிருபை தாரும். அல்லேலூயா. காண செய்கிற ஆண்டவர் அனுபவிக்கவும் செய்வார். பிரதானி தேசத்திலே பஞ்சம் முடிவடைந்து ஆகாரம் கொடுக்கப்படுகிறதை கண்டான், அனுபவிக்க முடியவில்லை. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையை சந்தேகித்தான். எலிசாவை பார்த்து கேட்கிறான், வானத்தின் மதகுகளை திறந்தாலும் இப்படி நடக்குமான்னு கேட்டான். தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறான், நீ அதை பார்ப்பாய், புசிக்க மாட்டாய். அப்படியே நடந்துச்சு. அநேக நேரம் காண்கிற நிலையில் நின்று விடுகிறோம், அனுபவிக்கிற நிலைக்குள்ள வருவதில்லை. இன்றைய கர்த்தர் உங்களோட தீர்க்க தரிசனமாக பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை நீங்க விசுவாசிப்பீர்கள் என்றால் காணவும் கிருபை தருவார், அதை அனுபவிக்கவும் கிருபை தருவார். வலது கரத்தை உயர்த்தி திரும்ப கேட்போம், ஆண்டவரே, காணவும் கிருபை தாரும், அனுபவிக்கவும் கிருபை தாரும். அவர் செய்கிறவைகளை காணவும் கிருபை தர வேண்டும், அனுபவிக்கவும் கிருபை தர வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? காணவும் கிருபை தருவாராக, அனுபவிக்கவும் கிருபை தருவாராக. பிள்ளை செத்த
செத்துவிடும் என்று நினைத்தாய். ஆகாரே, உன் பிள்ளை செத்துவிடும் என்றுதான் நீ நினைத்தாய். ஆனால் இன்னும் பிள்ளை சாகவில்லை. ஒரு தூதன் வருகிறான். ஆகாரே, நீ என்ன நினைச்ச? இந்த பிள்ளை செத்துவிடும் தான் நினைச்சு நீ தூரத்துல போய், அம்பு பாயும் தூரத்துல போய் உட்கார்ந்து இருக்கிற, சத்தமிட்டு அழுதுட்டு இருக்கிற. உங்க வாழ்க்கையில நீங்கள் முடிந்து விட்டது, செத்து விட்டது, இனி ஒன்று இல்லை, எதிர்காலம் இல்லை என்று நினைக்கிறீங்க. ஆனா கர்த்தர் சொல்றார், இன்னும் அது சாகல, இன்னும் இஸ்மவேல் உயிரோடு தான் இருக்கிறான். ஏனென்றால் அவனை குறித்து ஒரு வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். எந்த சூழ்நிலையில் உயிர் ஊசலாடிட்டு இருந்தாலும் திரும்ப கொண்டு வர கர்த்தரால் முடியும். ஏனென்றால் அவர் சொன்னதை நிறைவேற்றுவதில் உண்மையுள்ள ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். உயிர் ஊசலாடிட்டு இருந்தாலும் திரும்ப கொண்டு வந்துருவாரு. மரணத்தை சந்தித்து திரும்ப வந்தான் இஸ்மவேல். மரணத்தை ருசி பார்த்து திரும்ப வந்தாங்க. உங்க வாழ்க்கையில எத்தனை முறை மரணத்தை ருசி பார்த்து மறுபடி வந்திருக்கிறீங்க? தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆகார் நினைச்சா பிள்ளை சாக போகிறது, செத்து விடும்னு அவ நினைச்சா. ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் அந்த பிள்ளை சாகல. காண்கிற கிருபையை ஏன் கொடுத்தார்னா, செத்து போன ஒரு பிள்ளையால தண்ணி குடிக்க முடியாது, செத்து போன ஒரு பிரேதத்தால ஒன்று செய்ய முடியாது, அதற்கும் ஒன்று செய்ய முடியாது, அதாலும் ஒன்று செய்ய முடியாது, அது மரித்து போய்விட்டது. ஆனால் உயிரோடு இருக்கிற ஒன்று, அவன் தண்ணி குடிக்கவும் முடியும், ஸ்தோத்திரம், அவனால் எதையும் செய்யவும் முடியும். ஆகார் செத்து போனதாக பிள்ளைய நினைச்சான். ஆனா கர்த்தர் உயிரோடு இருக்கிறவனாக பார்க்கிறார். இன்னைக்கு நீங்க எதெல்லாம் செத்து போனது நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கர்த்தர் உயிரோடு இருப்பதாகத்தான் பார்க்கிறார். இன்னும் அது முடிவுரை எழுதப்படவில்லை, இன்னும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் மட்டும் நம்ம வாழ்க்கையில இந்த காண்கிற கிருபையும் அனுபவிக்கிற கிருபையும் தரலனா, எத்தனையோ முறை எத்தனையோ கட்டத்தில் நம்ம வாழ்க்கை முடிவுரை எழுதப்பட்டிருக்கோம். ஆனால் இன்னமும் எழுதப்படாம வாழ்க்கை சரித்திரம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்றால், என் தேவன் நமக்கு காண்கிற கிருபையும் தந்தார், அதை அனுபவிக்கிற கிருபையும் தந்து கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லலாமா? என்ன சம்பவித்தது? இப்போ என்ன நடந்து போச்சு? ஆகாரே, அவளுக்கு ஒன்றும் புரியலை, அவ காதில் ஒன்றும் விளங்கலை. ஒன்னே ஒன்று கேட்கு, பயப்படாத, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளை எடுத்துக்கொண்டு உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன். 19ஆம் வசனத்துல தேவன் அவளுடைய கண்களை திறந்தார், காண்கிற கிருபையை கொடுக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை முதலாவது பார்க்கிற கிருபையை பெறுங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியல, ஆண்டவர் எனக்கு இவ்வளோ மகிமையான எதிர்காலத்தை வச்சிருக்கிறாருன்னு. தெரியாதனால தான் நம்ம இப்படி உட்கார்ந்துருக்கிறோம். இதை பார்க்காதனால தான் நம்ம மனம் போன ஜீவியத்தில் போகிறோம். இவ்வளோ பெரிய எதிர்காலம் இருக்கிறத உணராதபடினால்தான் நம்ம கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறது, ஆயத்தம் பண்ணி இருக்கிறது மிக அழகானது, அருமையானது. அதை பார்க்கிற கிருபை வந்துச்சு. 19ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில், கண்டால், போனால், நிரப்பினால், குடிக்க கொடுத்தால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. செத்து போகும் என்று நினைத்த குழந்தை, அந்த பிள்ளை தண்ணீரை குடிக்கிற அளவுக்கு கர்த்தர் அற்புதமான கிரியைகளை காண பண்ணினார், அனுபவிக்க பண்ணினார். இன்னைக்கு ஆண்டவரே, எங்கள் கண்கள் காண்கிற நிலையில் அந்த பிரதானியை போல நின்று விடாம, ஆகாரும் இஸ்மவேலும் அனுபவித்தது போல பார்க்கிறதை, எங்களுக்காக நீர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறதை காணவும் அனுபவிக்கவும் கிருபை தருவீராக. ஆமேன் சொல்லலாமா? பிள்ளை சாகாது. ஆகாரே, உன் பிள்ளை குறித்து ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. எதெல்லாம் முடியும் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஆண்டவருடைய திட்டத்துக்குள்ள நிற்கிறது. 6வதாக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 7வது வசனம்,
ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றார். செய்ய வேண்டியதை உணர்த்தவும், தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ளவும், அவனை ஆயத்தப்படுத்தி கொள்ளவும் கர்த்தர் தூதனை அனுப்புகிறார். மறுபடி சொல்லுகிறேன், செய்ய வேண்டியதை உணர்த்தவும், அவனை ஆயத்தப்படுத்தி கொள்ளவும் தூதனை அனுப்புகிறார். நீங்க என்ன செய்யணுங்கிறத தூதன் உணர்த்துறான். எலியாவே எலும்பு, போஜனம் பண்ணு. இந்த போஜனம் எதற்காகனா 40 நாள் நடந்து போகணும். ஆண்டவர் சமூகத்துக்கு நேராக வர சொல்றாரு. ஸ்தோத்திரம். நடந்து போவதற்கு பலன் வேண்டும். ஆண்டவருடைய தூதன் வந்து சொல்லுகிறான், நீ போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். செய்ய வேண்டியதை உணர்த்தணும். 2வது, அதே நிலையில் நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ளணும். நாம் செய்ய போகிற காரியங்களுக்கு நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். எலியாவின் சரீரத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். ஏன்னா போய் செய்ய வேண்டிய வேலை, பிரயாணம் வெகு தூரம். நீ இங்கே நிற்கிறன்னா உன்னால் முடியாது. ஆகவே நீ புசி, போஜனம் பண்ணு. நம்மையும் ஆயத்தப்படுத்தணும். நம்ம மேலே இருக்கிற தரிசனத்துக்கு நேராக, ஊழிய அழைப்புக்கு நேராக, ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டத்திற்கு நேராக நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கேற்றபடி உணவு பழக்க வழக்கங்கள், நம்முடைய வாழ்க்கை முறை எல்லாமே அதற்கு ஏற்றபடி மாற்ற வேண்டும். ஏனென்றால் நாம் டிராவல் பண்ண வேண்டிய தூரம் ரொம்ப இருக்கு. செய்ய வேண்டிய ஊழியங்கள், பொறுப்புகள் ஏராளம் இருக்கிறது. அதற்கு ஏற்றபடி நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ளணும். அதுக்கு முன்னால செய்ய வேண்டியதை முதலாவது உணரணும். என் மேல ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம் என்ன என்பதை உணருவதற்கு கிருபை தருவாராக. எவ்வளவு பெரிய திட்டம் இருக்கு, எவ்வளவு பெரிய அபிஷேகம் இருக்கு, இதை உணரணும். எலியா செய்ய வேண்டிய ஊழியத்தை கர்த்தர் தூதன் மூலமாக அவனுக்கு உணர்த்துகிறார். அவனுடைய சரீரத்தை, மனதை ஆயத்தப்படுத்துவதற்கு கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புகிறார். நம்முடைய மனதை ஆயத்தப்படுத்தணும், சரீரத்தை ஆயத்தப்படுத்தணும். தூதன் அனுப்பி கர்த்தர் செய்கிறார். உங்க வாழ்க்கையில ஆண்டவருக்காக நீங்கள் செய்ய வேண்டியதை நீங்க உணரவும், உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளவும் கர்த்தர் கிருபை தருவாராக. 7வது கடைசியாக 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 35வது வசனம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 35வது வசனம். அன்றாத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை, அதாவது 1,85,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாக கிடந்தார்கள். 7வதாக அனைத்தையும் ஒரே இரவில் மாற்றி அமைக்க தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். அனைத்தையும் ஒரு இரவுல எல்லாத்தையும் டோட்டலாக ஆண்டவர் மாற்றிடுவார். ஒரு ராத்திரி அவருக்கு கொடுத்தா போதும். ஒரு ராத்திரியை யாக்கோபு அவர் கையில் கொடுத்தான். அவன் வாழ்க்கையை மாற்றி இஸ்ரவேலாக கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு இரவை ஆண்டவர் கொடுத்து பாருங்க. ஒரு ராத்திரி போதும், அவர் உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் மாற்றுவார். 4ஆம் புஸ்தகத்தில் இருக்கு, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இருக்கிறது. 1,85,000 பேரை ஒரு தூதன் சங்கரிக்கிற ஸ்தோத்திரம், அந்த சம்பவத்தை நாம் வாசிக்க முடியும். ஒரு தூதன் அனுப்பி ஒரே இரவுல ஸ்தோத்திரம் அசீரியருடைய தலையெழுத்தை மாத்திட்டாரு. தம்முடைய ஜனங்களுடைய தலையெழுத்தை மாற்றுகிறார். இவங்கெல்லாம் நினைச்சாங்க முடிஞ்சது, எசேக்கியா ராஜா உங்களை பாதுகாக்க மாட்டான், நீங்க எல்லாம் எங்களுக்கு அடிமையாக போறீங்க. ஆனா ஒரே இரவுல கர்த்தர் அனைத்தையும் மாற்றி அமைத்தார். இன்றைக்கு எதெல்லாம் உங்களுக்கு பாதகமாக, எதிராக உங்கள் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி கொண்டிருக்கிறதோ,
இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அனைத்தையும் தலைகீழாய் மாற்றுவதற்கு கர்த்தருக்கு ஒரு இரவு போதும். பல இரவுகள் வேண்டாம், ஒரு இரவு போதும். அவரால் மாற்றி அமைக்க முடியும். இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுந்து நின்று, ஆண்டவரே